கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் ஜே.ஆர். ரங்கராஜு அவர்களின் விஜயராகவன் என்ற துப்பறியும் நாவலை காண உள்ளோம். இவர் 1875 ஆண்டு பாளையம் கோட்டையில் பிறந்தவர். 1908 ஆண்டுகளில் துப்பறியும் நாவல்களை எழுதத் தொடங்கினார். இவர் பல புகழ்பெற்ற துப்பறியும் புதினங்களை எழுதியுள்ளார். திருவல்லிக்கேணி துப்பறியும் கோவிந்தன் இவர் உருவாக்கிய புகழ்பெற்ற துப்பறிவாளர் பாத்திரம். கோடியே தெரியாமல் பின்னி கிடக்கும் பல சிக்கல்களை துப்பறியும் கோவிந்தன் எவ்வளவு சாகசத்தோடு விடுவிக்கிறார் என்பதையும், அதற்காக அவர் எவ்வளவு அபாயங்களில் சிக்கி தப்புகிறார் என்றும் சற்றும் விறுவிறுப்பு குறையாமல் இந்நாவல் முழுமையும் எடுத்துச் சென்றுள்ளார். குடும்பங்களில் பணம் காரணமாகவும், பெண் காரணமாகவும், போட்டி காரணமாகவும் ஏற்படும் பகை வளர்ந்து பெரு நெருப்பாகி கொள்ளை, கொலை, கடத்தல் முதலிய பல கேடுகளை உண்டாக்குகிறது என்பதை மிக தெளிவாகவும் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லாமலும் பின்னியுள்ளார். அதிகாரம் 16. கோவிந்தன் துப்பாக்கி அணிந்திருந்தவனுடைய முகமுடியை அகற்றினார். அவன் அவரை ஊகித்தபடியே ஜெகநாதாசாரியாக இருந்தான். அவன் கையில் வைர மோதிரம் இருந்தது. அதை பத்மநாபன் பார்த்துவிட்டு, அடப்பாவி, என்னை கொல்ல வந்து என் நண்பனும் உன் மகனுமான ஸ்ரீனிவாசனை கொண்ட சதிகாரா, என்னால் அவன் விரல்களில் போடப்பட்டிருந்த 3 மோதிரங்களையும் நீ கழற்ற முயன்ற பொழுது நான் அங்கு வந்து விடவே கையில் அகப்பட்ட இந்த என் வைர மோதிரத்துடன் ஓடிவிட்டாய் போலும். போதா குறைக்கு என் மீதே கொலை குற்றமும் ஏற்படச் செய்து மறைந்தாய். பிறகு கொழும்பிலும் என் குடிக்கு கொல்லி வைக்க பார்த்தாய். மோதிரத்தால் எங்கே பழைய கேஸ் மீண்டும் திரும்பி உனக்கு சிற்றை ஏற்படுமோ என்று அதை அபகரிக்க எண்ணி கோவிந்தனையும் முடித்துவிட முயன்றாய். உனக்கு நரகத்தில் கூட இடம் கிடையாது என்று ஆத்திரம் மேலிட பேசினான். ஏற்கனவே இவர்களை கைது செய்ய வாரண்டுகள் பிறந்துவிட்டனாயினும் அவ்விருவரும் மறைந்து கொண்டனர். ஆதலின் போலீசார் அவர்களை தேடிக்கொண்டிருந்தனர். அதற்குள் அவர்கள் இங்கே வலுவில் தாமே வந்து 2 துப்பாக்கிகளுக்கு முன் என்னை நிற்க வைத்து தாங்களும் சிக்கிக் கொண்டனர் என்று கோவிந்தன் சொன்னார். பத்மநாபனின் வீட்டு வாயிற்படியில் இறந்தவன் ஸ்ரீனிவாசனே என்று பத்மநாபன் சொல்லியதை ஜெகநாதாசாரி கேட்டதும், ஆ ஸ்ரீனிவாசா, உன்னை நானே கொன்றேனா? என் மகனை நானே கொலை செய்து விட்டேனோ? ஐயோ, உனக்கு என் எல்லா சொத்துக்களும் கிடைக்க வேண்டும் என்றும் என் தத்துப்புத்திரனான பத்மநாபன் உயிரோடு இருந்தால் அவனுக்கு சொத்துக்களின் பாதி பங்கு கொடுக்கும்படி ஏற்படுமே என்று எண்ணித்தானே அந்த இரவில் வந்து கதவை தட்டி எதிர்ப்பட்டவனை பத்மநாபன் என்று எண்ணி கொலை செய்து அப்பொழுது அவிழ்ந்த வேஷ்டியையும் எடுக்காமல் கோவணத்துடன் ஓடினேன். பத்மநாபனுக்கு பதிலாக நீயா அங்கே வந்தது? உருவம் தெரியாத அந்த இருட்டில் என் கையால் வெற்றுண்டு இறந்தாய் என்று அலறிக்கொண்டு நடுநடுங்கினார். பாவி, நீ கள்ளு பிள்ளையார் போல எதிரில் இருக்கிறாயே என்று பத்மநாபனின் மீது பாயப்போனார். அவரது புத்தி கெட்டு போய்விட்டது. போலீசார் அவரை அடக்கி போலீஸ் கொட்டடிக்கு கொண்டு போகும்பொழுது திடீரென்று ஒரு பெண் எதிர்பட்டு என் கற்பை அழித்ததற்கு இந்தா பெற்றுக்கொள் என்று சொல்லி அவரது வயிற்றில் கட்டாரியால் குத்திவிட்டாள். அவள் அவரால் முன்பு லட்சுமண ஆசாரியின் வீட்டில் கற்பழிக்கப்பட்ட வேலைக்காரி என்று தெரிந்தது. அவள் முன்னமே விஷத்தை சாப்பிட்டு வந்திருந்தபடியால் போலீசார் அவளை பிடித்ததும் விஷம் தலைக்கேறி சிறிது நேரத்தில் செத்தாள். ஜெகநாதாசாரியும் நடுவழியிலேயே இரத்த பிரவாகத்தில் இறந்து போனார். மேற்சொன்ன விஷயங்கள் நடந்த மறுநாள் காலையில் ராமசாமி ஆசாரி, கமலவல்லி, விஜயரங்கம், ராகவன் முதலிய எல்லோரையும் வைத்துக்கொண்டு கோவிந்தன் பின்வருமாறு விவரங்களை சொன்னார். பத்மநாபன் கொலையுண்டான் என்று எனக்கு தந்தி அடித்த உடனே அவ்விடத்தை கலைக்காமல் வைத்திருக்கும்படியும் நான் உடனே புறப்படுவதாகவும் தந்தி அடித்துவிட்டு உடனே புறப்பட்டு வந்து விசாரணை செய்த விவரத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நான் வந்ததும் எனது புஸ்தகத்தில் 15 விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்று பதிவு செய்து கொண்டேன். ராஜா ஆசாரி கொலை செய்யவில்லை என்பதற்கு தகுந்த விவரங்களை அப்பொழுதே சொல்லிவிட்டேன். பத்மநாபனின் அறையில் இருக்கும் திரைச்சிலையில் 5 விரல்கள் இரத்த அடையாளத்தோடு பதிந்திருந்தன. அவை யாருடைய கைவிரல்களாக இருக்கலாம் என்று யோசித்தேன். பத்மநாபனை அந்நியன் கொலை செய்திருந்தால் யாராவது வருமுன் அப்படியே ஓடிப்போயிருப்பானே ஒழிய மறுபடியும் வீட்டிற்குள் வந்து திகைத்து நின்று என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்திருக்க மாட்டான். மேலும் பெட்டி, பீரோ, மேஜைகளையெல்லாம் பூட்டியபடி இருக்க அவைகளிலிருந்து 500 ரொக்கமும் டைரி புஸ்தகமும் சாதாரண உடுப்புகள், பூட்ஸுகளும் எடுக்கப்பட்டிருந்தன. பத்மநாபனின் சாவிக்கொத்து திருடனிடம் அகப்பட்டிருந்ததாக வைத்துக் கொண்டாலும் திருடன் பெட்டிகளை திறந்து மறுபடியும் பூட்டியதற்கு சமாதானமாக பதிலாகுமே ஒழிய விலை பெற்ற துணிமணிகள், பட்டுகள், பூட்ஸுகள் இருக்க சாதாரணமான துணிமணிகளையும் டைரியும் எடுத்து போவதற்கு அது போதுமான காரணமாகாது. ஆகவே ஒரு கால் பத்மநாபனே
இக்காரியாதிகளை செய்திருக்கலாம் என்றும் கொலையுண்டவன் வேறு ஆசாமியாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் என் மனதில் உதித்தது. முதலில் அதை பற்றி தீர்மானித்துக் கொள்வதற்காக பத்மநாபன் சமீபத்தில் ஏதாவது பத்திரங்கள் எழுதி ரிஜிஸ்டர் செய்தாரா என்று விசாரணை செய்ததில் வீட்டு குடிக்கூலி பத்திரம் ரிஜிஸ்டர் செய்து கொடுத்ததாக தெரிந்து அப்பத்திரத்திலுள்ள இடக்கை பெருவிரல் கைநாட்டையும் திரையில் இரத்த அடையாளத்துடன் பதிந்திருந்த பெருவிரல் அடையாளத்தையும் ஒப்பிட்டு பார்த்த பொழுது இரண்டும் வித்தியாசமில்லாமல் ஒன்றாக இருக்கவே பத்மநாபன் இறக்கவில்லை என்றும் கொலையுண்டவன் பத்மநாபன் அல்லவென்றும் என் மனதில் திருப்தியாக தீர்மானித்துக் கொண்டேன். அப்பால் கொலையுண்டவர் அவ்வூர்க்காரராக இருந்தால் சில தினங்களில் இன்னாரை காணோம் என்ற கூக்குரல் உண்டாகும் என்றும் அதிலிருந்து இறந்தவன் அங்கே வரவேண்டிய காரணம் என்னவென்றும் பத்மநாபனுக்கும் அவனுக்கும் முன்விரோதம் உண்டா, ஏன் கொலையுண்டான் என்ற விவரங்களை கண்டுபிடித்து விடலாம் என்றும் எதிர்பார்த்திருந்தேன். அவ்வூரில் எவரும் காணாமற் போனார்கள் என்ற சத்தம் உண்டாகவில்லை. வெளியூர்களிலாவது யாராவது காணாமல் போயிருந்தால் பத்திரிகைகளில் சில தினங்களில் பிரசுரமாகும் அல்லவா, அப்பொழுது கண்டுபிடிக்கலாம் என்று உத்தேசித்துக் கொண்டு பத்மநாபனின் விரோதிகளை எல்லாம் கவனித்ததில் எல்லோருமே சௌக்கியமாக இருப்பதாக தெரிந்தது. அச்சமயத்தில் கமலவல்லி பத்மநாபனுடையது அல்ல என்றும் வேறு எவருடையதோ என்றும் சொல்லி ஒரு ஜதை நிஜார், பூட்ஸ், கோட்டு, சராய் இவற்றை கொண்டு வந்து காண்பித்து இவை ஒரு மூட்டையாக கட்டப்பட்டு பரனில் கிடந்தன என்று சொன்னாள். அவற்றை சோதித்ததில் ஸ்ரீனிவாசன் என்ற விலாச சீட்டுகள் கோட்டுக்குள் இருந்தன. அதை ரகசியத்தில் வைக்கும்படி கமலவல்லியிடம் சொல்லிவிட்டு ஸ்ரீனிவாசன் என்பவனை பற்றி பல இடங்களில் விசாரித்தும் தெரியவில்லை. பிறகு தபால் ஆபீஸ் மூலமாக விசாரித்ததில் ஜெகநாத ஆசாரியின் குமாரன் என்றும் காசி யாத்திரை போயிருப்பதாகவும் தெரிந்தது. அவனுடைய நண்பன் என்று சொல்லிக்கொண்டு அவனுடைய போட்டோகிராஃப் படத்தை அவன் தந்தையிடம் பெற்று பார்க்க பத்மநாபனைப் போலவே அவன் காணப்பட்டான். அப்படியானால் இறந்தவன் ஸ்ரீனிவாசனே ஆக வேண்டும் என்றும் அதை வெளியிட்டால் பத்மநாபன் அவனை கொலை செய்ததாக ஏற்படும் என்றும் நினைத்து அதை மூடிவிட்டு கமலவல்லியிடம் ஸ்ரீனிவாசனை பற்றி விசாரிக்க அவள் தனக்கு அந்த பெயரே தெரியாது என்றாள். எவ்விதமோ பத்மநாபன் இறக்கவில்லை என்று இதிலிருந்து ஏற்பட்டது. அதற்கு பிறகு கமலவல்லி காணாமற் போன சமாசாரம் கேள்விப்பட்டு துப்பு துளக்கு வந்த பொழுது கமலவல்லிக்கு தபால் மூலமாக வந்து அவளால் சுற்றடித்து காற்றடித்து போன காகிதக்கரையை கவனித்ததில் அதில் உள்ள தூளை பாலில் கலந்து தரும்படியும் அன்றிரவு 1 மணிக்கு வந்து கமலவல்லியை அழைத்து போவதாகவும் ஆணுடை தரித்து தயாராக இருக்கும்படியும் அதில் எழுதியிருந்தது. பத்மநாபனின் கையெழுத்தும் அதில் பத்மனா என்றவரை காணப்பட்டது. மேலும் மாடியில் ஓடுகளின் மேல் தூசு படிந்திருந்ததில் பதிந்த காலடிகளையும் கொலை நடந்த இடத்தில் ஜமுக்காலத்தில் பதிந்திருந்து முன்பு எடுத்து வைத்த காலடிகளையும் ஒப்பிட்டு பார்த்ததில் இரண்டுமே ஒன்றாக இருக்கவே இரண்டும் பத்மநாபனுடைய காலடிகளே என்றும் பத்மநாபன் இறக்கவில்லை என்றும் தீர்மானமாக நிச்சயமாயிற்று. ஆணுடை தரித்து கமலவல்லி வரும்படி எழுதியிருந்ததால் பத்மநாபனும் கமலவல்லியும் வீட்டை விட்டு வெளியே சென்றதும் மாறு உடையுடன் எங்கே செல்ல உத்தேசித்தார்கள் என்றும் அது ரயில் மார்க்கமா அல்லது கப்பல் மார்க்கமா என்றும் அறிவதற்காக இரவு 12 மணிக்கு மேல் காலைக்குள் ரயில்களாவது கப்பல்களாவது புறப்பட்டனவா என்று விசாரித்ததில் ரயில் வண்டிகள் அந்த நேரத்தில் எதுவும் செல்வதில்லை என்று தெரிந்ததின் பேரில் கப்பல் மார்க்கமாகத்தான் போயிருக்க வேண்டும் என்று நினைத்து அன்றிரவு அந்நேரத்தில் ஏதாவது கப்பல்கள் புறப்பட்டனவா என்று விசாரித்ததின் பேரில் ஜைடா என்னும் கப்பலானது இரவு 2 மணிக்கு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டதாகவும் அது நேராக கொழும்புவிற்கு போனதாகவும் தெரிந்ததும் கொழும்பில் இருக்கும் என் துப்பறியும் நண்பருக்கு தந்தி கொடுத்து அக்கப்பலில் 2 புருஷர் ஒன்றாக வருவதாகவும் அதில் ஒருவர் ஆணுடை தரித்த பெண் என்றும் அவர்கள் எங்கே போகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனித்து வரும்படியும் தெரிவித்தேன். இனி பத்மநாபனையும் கமலவல்லியையும் தேடுவதால் நன்மை உண்டாகாதென்று ராமசாமி ஆசாரியிடம் தெரிவித்துவிட்டு நான் சென்ற போதிலும் விசாரணையை நிறுத்தவில்லை. என்னை நியமித்த கட்சிக்காரருக்கு என் விசாரணை பாதகமாக முடியலாம் என்ற சந்தேகம் என் மனதில் ஏற்பட்டால் நான் அக்கேஸ்களில் இருந்து அநேகமாக விலகிக் கொள்வதே என் வழக்கம். அப்படி விலகிக் கொண்ட போதிலும் எனது திருப்திக்காக விசாரணை செய்து உண்மையை அறிந்து கொண்டு அத்துடன் நிறுத்திக் கொள்வேன். அப்படியே இக்கேசிலும் அவ்வாறு நடப்பதென்று தீர்மானித்துக் கொண்டதால் அடுத்த கப்பலில் நான் கொழும்புவிற்கு சென்று எனது துப்பறியும் நண்பர் மூலமாக பத்மநாபனும் கமலவல்லியும் இறங்கியிருக்கும் இடத்தை தெரிந்து பத்மநாபனை கவனித்து வந்ததில் தன் பெயரை விஜயரங்கம் என மாற்றிக்கொண்டு அவர் ஒருவரிடம் குமஸ்தா வேலைக்கு இருக்க ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதாக தெரிந்து கொண்டேன். ஒரு நாள் இரவு 7 மணிக்கு மேல் அவர் சமுத்திரக்கரையில் போட்டிருக்கும் பெஞ்சில் ஏகாந்தமாக வந்து உட்கார்ந்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அப்போது நானும் உண்மையை அறிய வேண்டி அப்பெஞ்சில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அவரை கவனித்த பின்
அவரை முன்னால் அறிந்தவன் போல, ஐயா பத்மநாபரே, இரவு வந்தனம் என்றேன். அவர் சட்டென்று திடுக்கிட்டு எழுந்து பின்பு மனதை திடப்படுத்தி கொண்டு, தாங்கள் யாரிடம் பேசினீர்கள் என்றார். தங்களிடம்தான் என்று பதில் சொன்னேன். தாங்கள் தவறுதலாக என்னை வேறொருவராக நினைத்து பேசுகிறீர்கள். என் பெயர் பத்மநாபன் அல்ல, விஜயரங்கம் என்றார். அப்பொழுது நான் பெயரை மாற்றுவது மிகவும் சுலபம். தாங்கள் பத்மநாபன்தான் என்றும், தாங்கள் ஒருவரை கொன்றுவிட்டு 10 தினங்கள் மறைந்திருந்து தங்கள் பெண்ஜாதிக்கு ரகசியமாக ஆணுடை தரித்து தயாராக இருக்கும்படி செய்து மெத்தை கதவை பூட்டி தாளிட்டு கொண்டு தங்கள் மாமனார் வழியில் படுத்திருந்ததால் பின்பக்கமுள்ள தட்டட்டியின் வழியாக ஏணி வைத்து ஓடுகளை பிரித்து 3 வழிசல்களை அறுத்து வெளியிலிருந்த ஏணியை தூக்கி உள்ளே வைத்து கமலவள்ளி ஏணியின் மூலமாக மேலே ஏறி வந்ததும் வழிசல்களை முன்போல வைத்துவிட்டு ஓடுகளை மூடி ஏணியின் மூலமாக கட்டட மாடியில் இறங்கியதும் ஏணியை அப்புறப்படுத்தி கொண்டு போய் பக்கத்திலுள்ள குளத்தில் போட்டுவிட்டு இருவரும் நடந்து வந்து ஜைடா என்னும் கப்பலில் 33வது நம்பர் அறையிலிருந்து கொழும்பு வந்து சேர்ந்து இத்தனை நாள் இன்ன ஹோட்டலில் தங்கி கடைசியாக இப்பொழுது இன்ன வீட்டில் இருக்கும் பொழுது என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்களே என்றேன். அதற்கவர், ஐயா, தாங்கள் போலீஸ் உத்தியோகஸ்தர் போல இருக்கிறது. என்னை கைது செய்ய வந்திருந்தால் உடனே கைது செய்து விடுங்கள். ஏன் எலியை பிடிக்கப் போகும் பூனை அதனிடம் விளையாடுவதைப் போல விளையாடுகிறீர்கள் என்றார். நான் போலீஸ் உத்தியோகஸ்தன் அல்ல. நான் தான் திருவல்லிக்கேணி துப்பறியும் கோவிந்தன். உண்மையை கண்டுபிடிப்பது என் வேலையல்லாது கைது செய்வது என் வேலையல்ல என்றேன். சொல்லி வாய் மூடும் முன் பத்மநாபன் சற்றென்று எழுந்து வந்து என் 2 கைகளையும் பிடித்துக்கொண்டு, ஐயா, தாங்கள் சொன்ன பிரகாரம் உண்மையை கண்டுபிடித்தால் என் பேரில் ஏற்பட்ட அபாண்டம் நீங்கி நான் நற்பேர் அடைந்து என் பந்துக்களுடன் வாழக்கூடும். அந்த உபகாரம் செய்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சினார். உடனே அவரை நடந்த விவரங்களை ஒழிக்காமல் சொல்லும்படி கேட்டேன். உடனே அவர், ஐயா, வக்கீல்களிடத்திலும் வைத்தியரிடத்திலும் ஒழித்தால் காரியம் கெட்டுப்போகும் என்றும், அதிலும் துப்பறிவோரிடத்தில் ஒழித்தால் மிகவும் கஷ்டமாக முடிவதோடு துப்பு கண்டுபிடிப்பதும் சாத்தியமாகாதென்றும் நான் நன்கு உணர்வேன். ஆகையால் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிடுகிறேன். கொலை நடந்த அன்று இரவு எனக்கு அதிக தலைவலியும் தூக்கமும் வந்ததால் நாடகம் முடியும் வரை இராமல் மத்தியில் எழுந்து வீட்டிற்கு வந்தேன். நாடக கொட்டகையை விட்டு வெளியில் வந்ததும் என்னை அண்ணா என்று எவரோ கூப்பிட்டது போல இருந்தது. என்னை கூப்பிடக்கூடிய தம்பி எனக்கு ஒருவரும் இல்லாததால் யாரோ கூப்பிடுகிறார்கள் என்ற எண்ணத்துடன் கவனியாது போய்கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒருவன் ஓடி வந்து என் கையை பிடித்தபடி, என்னண்ணா, உன்னை கூப்பிட்டு கொண்டு வருகிறேன், நீ கவனியாமல் போய்கொண்டிருக்கிறாயே என்றான். யார் அப்படி சொன்னது என்று நான் பார்க்க, ஜெகநாத ஆசாரியின் புத்திரனாகிய ஸ்ரீனிவாசன் என அறிந்ததும் சந்தோஷத்துடன் அந்நேரத்தில் அங்கே எங்கே வந்தான் என்று கேட்டேன். தான் நாடகம் பார்க்க வந்ததாயும் நான் எழுந்து வந்த போதுதான் என்னை கண்டதால் உடனே தானும் எழுந்து வெளியில் வந்து என்னிடம் பேசுவதற்காகவே என்னை பின்தொடர்ந்ததாகவும் சொன்னான். என்ன விசேஷம் என்று கேட்டதற்கு, ஸ்ரீனிவாசன் பிறப்பதற்கு முன்னால் ஜெகநாத ஆசாரிக்கு கல்யாணமான 15 வருஷங்கள் வரையில் குழந்தை இல்லாமல் இருந்ததாகவும், அப்பொழுது என்னை தத்து எடுத்ததாகவும், அப்பால் ஜெகநாத ஆசாரி ரங்கூனுக்கு புறப்படும் பொழுது என் பாட்டியார் என்னை அனுப்ப மறுத்துவிட, ரங்கூனுக்கு போன பின் தெய்வாதீனமாக ஸ்ரீனிவாசனின் தாயார் என் நினைவாக இருந்து கர்ப்பமாகி அவனை பெற்றதாகவும், அதற்கு பின் தன் பேரில் இருந்த பிரியத்தால் ஜெகநாதாசாரி என்னை தத்து புத்திரனென வெளியிட்டால் அவர் ஆஸ்தியில் பாதி பங்கு எனக்கு கொடுக்க வேண்டி வரும் என்று நினைத்து என்னை அடியோடு மறந்துவிடும்படி என் தாயாரை வற்புறுத்தி சொன்னதாகவும், அது முதல் தனது தகப்பனார் பேரில் வெறிப்புற்று தான் காசி யாத்திரை போகப் போவதாக தீர்மானித்து தன் தகப்பனாருக்கு ஒரு கார்டு எழுதி தன் சட்டைப்பையில் வைத்திருப்பதாகவும் சொன்னான். நான் அவனை சமாதானப்படுத்தி அவ்வாறு காசி யாத்திரை போவது சரியல்லவென்றும், ஜெகநாத ஆசாரியை கண்டு பழகிய பிறகு அவரே என்னை தத்து எடுத்து கொண்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டதாகவும், பத்மநாபன் என்ற பெயர் அவரே தத்து எடுத்த பொழுது எனக்கு வைத்த புது பெயர் என்றும், அவரது மனப்போக்கை அறிந்துதான் ஸ்ரீனிவாசனுக்கு கூட கடிதம் எழுதாமல் மௌனமாக விலகி இருந்து விட்டதாகவும், நான் அவரை அறிந்து கொண்டதாக காண்பித்து கொள்ளவே இல்லை என்றும், தன்னை மட்டும் அவர் தெரிந்து கொண்டார் என்றும், இனிமேல் ஒரு சமயம் ஜெகநாதாசாரி என்னை தத்து புத்திரனாக இருக்கும்படி எவ்வளவு தூரம் வேண்டிக் கொண்டாலும் பரம துன்மார்க்கரான அவரை பிதா என்று கூப்பிட இஷ்டமில்லாததால் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றும், மறுதினமே தனக்கும் ஜெகநாதாசாரிக்கும் எவ்விதமான பாத்தியமும் இல்லை என்று விடுதலை பத்திரம் எழுதி ரிஜிஸ்டர் செய்து அவருக்கு அனுப்பிவிடுவதாகவும் சொன்னேன்.
அவன் அதற்கு சம்மதிக்காமல் தன் பிதாவுக்கு எழுதி வைத்துள்ள கார்டை என்னிடம் கொடுத்து அதை தபாலில் என் கையாலேயே போட்டுவிடும்படி சொன்னான். அவன் சொன்ன வேலை எப்படிப்பட்டதோ அறியேன். இவ்வாறு பேசிக்கொண்டே இருவரும் போய்க் கொண்டிருந்ததில் வீடும் வந்துவிட்டது. உடனே வீட்டுக்குள் சென்றதும் ஸ்ரீனிவாசன் நிஜார் சொக்காய்கள் போட்டு கொண்டிருந்ததால் அவைகளை கழற்றச் சொல்லி என் வேஷ்டியை கொடுத்து கட்டிக்கொள்ளச் சொன்னதோடு எனது கைவிரல்களில் இருந்த 3 மோதிரங்களையும் அவன் கையில் போட்டு அழகு பார்த்தேன். அச்சமயம் எவரோ தெருக்கதவை தட்டும் சப்தம் கேட்டதாலும் அப்பொழுது எனக்கு வயிறு கலங்கி மலப்பாதைக்கு வந்ததாலும் ஒரு கால் எனது பெண்சாதி முதலியவர்கள் நாடகத்திலிருந்து வந்து விட்டார்களோ என நினைத்து அவனை கதவு திறக்கும்படி சொல்லிவிட்டு நான் மலப்பாதைக்காக உடனே கக்கூசுக்கு சென்றேன். ஸ்ரீனிவாசன் கதவை திறப்பதற்கு போனான். திரும்பி வந்து பார்த்தபொழுது வீட்டில் யாருமில்லை. கதவை திறக்கப் போன ஸ்ரீனிவாசன் எங்கே யார் என்று பார்ப்பதற்காக தெருக்கதவை தாண்டி நடைக்கு வெளியில் கால் வைத்ததும் இரத்த சேற்றில் கால் நழுவி கீழே விழுந்தேன். விழும்பொழுது கீழே விழாமல் இடது கையை ஊன்றிக்கொண்டேன். அப்படி இருந்தும் அங்கே கொலை செய்யப்பட்டு கிடந்த ஸ்ரீனிவாசனின் பிரேதத்தின் மேல் விழுந்தேன். நெருப்பு குச்சியை கிழித்து பார்த்த பொழுது ஸ்ரீனிவாசன் தான் கொலையுண்டான் என்பது எனக்கு நிச்சயமாயிற்று. அவனை யார் கொண்டார்கள் என்று, அங்கே வந்தது யார் என்றும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னது செய்வதென அறியாமல் வீட்டிற்குள் போய் திரையை பிடித்து கொண்டு நின்றபடி யோசித்தேன். ஸ்ரீனிவாசனை கொன்றது இன்னார் என்று எனக்கு தெரியாதென்று நான் சொன்னால் எவரும் நம்ப மாட்டார்கள் என்றும், ஜெகநாத ஆசாரியின் சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதற்காக நான் தான் அவனை கொன்றுவிட்டு இவ்வாறு புரளி நாடகம் நடத்துகிறேன் என்று போலீசார் வெகு அலங்காரமாக என் பேரில் கேஸ் ஜோடித்து எல்லோரையும் நம்பும்படி செய்து விடுவார்கள் என்றும், அதற்கேற்றபடி சாட்சிகளையும் தயாரித்து கொண்டு வந்து விடுவார்கள் என்றும் என் மனதில் பட்டதால் ஸ்ரீனிவாசனின் உடைகளை ஒரு மூட்டையாக கட்டி பரணின் மேல் எறிந்துவிட்டு பிறகு என் பெட்டியிலிருந்து சில உடுப்புகள், டைரி, ரூபாய் 500 இவற்றை எடுத்துக்கொண்டு மாறு வேடம் பூண்டு வெளியில் ஓடிவிட்டேன். கொலையுண்ட ஸ்ரீனிவாசனை எவரும் தேடாமல் இருக்கும்படி அவன் எழுதி என்னிடம் கொடுத்திருந்த கார்டை அவன் தகப்பனார் விலாசத்திற்கு தபாலில் அனுப்பிவிட்டேன். அதனால் ஸ்ரீனிவாசனை எவரும் தேடவில்லை என்றும் இறந்தது நானே என்றும் எண்ணிக்கோருவார்கள் என்று அறிந்து கொண்டேன். அதை தவிர நான் தப்பும் வழி வேறில்லை. பிறகு என் பெண்ஜாதி அனாவசியமாக வைதவிய கோலம் அடையாதபடி அவளை என்னுடன் அழைத்து போவதற்காக மயக்கப்பொடியுடன் கடிதம் எழுதி தபாலில் போட்டு மறுநாள் இரவு வந்து அவளை தாங்கள் ஊகித்த பிரகாரம் அழைத்துச் சென்றேன். பின்பு இங்கே வந்து ஜெகநாதாசாரி எனக்கு வைத்த ஸ்வீகார பெயரான பத்மநாபன் என்பதை நீக்கிவிட்டு என் பெற்றோர்கள் வைத்த விஜயரங்கம் என்ற பெயருடன் மறைந்து இருக்கிறேன். ஈஸ்வர சாட்சியாக எனக்கு தெரிந்தது இவ்வளவே. இதற்கு மேல் எனக்கு எல்லளவும் தெரியாது. நான் சொல்வது உண்மை என தாங்கள் நம்பி உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்தாலும் சரிதான், இல்லாவிட்டாலும் நான் தான் கொலை செய்தேன் என்று தங்கள் மனதில் பட்டால் தங்கள் இஷ்டம் போல செய்வதிலும் ஆட்சேபம் இல்லை என்றும் சொல்லி முடித்தான். அவன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையென நம்பி என்னால் கூடியவரை பிரயாசப்பட்டு துப்பு துலக்குவதாக சொல்லி சென்றேன். அப்பால் மறுபடியும் ரங்கூனுக்கு வந்து ஸ்ரீனிவாசனுக்கு யாராவது விரோதிகள் உண்டா என்று விசாரித்ததில் அவன் ஒரு எறும்புக்கு கூட தீங்கிழைக்காதவன், அவனுக்கு விரோதியே கிடையாது என தீர்மானித்து விட்டேன். ஜெகநாத ஆசாரியின் விரோதிகள் அவர் பேரில் இருக்கும் விரோதத்தை தீர்த்து கொள்வதற்காக ஒரு கால் அவர் புத்திரனை கொலை செய்திருக்கலாமா என்று நினைத்து அவருடைய விரோதிகளின் அன்றைய செய்கைகளை எல்லாம் கவனித்து பார்த்ததில் எல்லோரும் ரூம் பட்டணத்திற்கு அருகாமையில் கூட கொலை நடந்த தினத்து இரவில் வரவில்லை என நிச்சயமாக தெரிந்தது. இனி எப்போதாவது கொலை நடந்த இடத்தில் கிடந்த துணியின் வண்ணான் குறியை பார்த்து அடையாளம் கண்டுபிடித்தாலாவது, அல்லது கொலை செய்யப்பட்ட ஸ்ரீனிவாசனின் விரலில் அணிந்திருந்த பத்மநாபனின் மோதிரம் வெளிவந்தாலாவது அவைகளிலிருந்து துப்பு கண்டுபிடித்தல் ஒரு சமயம் சாத்தியமே ஒழிய மற்றபடி முடியாதென்று தீர்மானித்து மறுபடியும் பத்மநாபனை ஏகாந்தத்தில் கண்டு துப்பு துலக்க சாத்தியமாகாத விஷயத்தை அவனுக்கு தெரிவித்துவிட்டு என்னால் கண்டுபிடிக்க தவறிய 2 கேஸ்களின் கட்டுக்களுடன் இதையும் சேர்த்துவிட்டு எனது இதர வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன். இதற்கு பிறகு 12 வருஷங்களும் ஆகிவிட்டன. பத்மநாபனின் க்ஷேமத்தை பற்றி மட்டும் அடிக்கடி விசாரித்து கொண்டும் ராமசாமி ஆசாரி, சீதாலட்சுமி இவர்கள் ரங்கூனில் சௌக்கியமாக இருப்பதை பற்றி பத்மநாபனுக்கு தெரிவித்து கொண்டும் இருந்தேன். இவ்விதம் இருக்கையில் எனக்கு ஒரு கடிதம் ராமேஸ்வரத்திலிருந்து கிடைத்தது. அதில் பத்மநாபன் விஜயரங்கம் என்ற பெயருடன் மறைவாக இருப்பதாகவும் 6ஆம் தேதி புறப்படுகிற கப்பலில் அவனை பார்க்கலாம் என்றும் கண்டிருந்தது. உடனே பத்மநாபனுக்கு ஏதோ ஆபத்து உண்டாக போகிறதென்று சந்தேகித்து அதே நேரத்தில் தனுஷ்கோடியிலிருந்து புறப்படுகிற கப்பலுக்கு வந்து சேர்ந்து அதில் ஏறி கடலில் குதிக்கப் போகிறவனை கவனித்து
அவன் விஜயரங்கம் அல்ல என்று தெரிந்ததின் மேல் அவன் செய்யப்போகிற துணிவான காரியத்தின் கருத்து என்னவென்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அவன் கடலில் குதித்த பின் பார்த்ததில் ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியவில்லையானாலும் நீந்தி கரையேறிவிடக்கூடும் என்று நிச்சயித்தேன். பிறகு விஜயரங்கத்தின் உயில் முதலியவற்றால் கடலில் குதித்தவனின் கூட்டத்தார் விஜயரங்கத்தை எங்கோ அடைத்து வைத்திருப்பதாக தீர்மானித்தேன். கொழும்பில் ரங்கநாயகியை கண்டு என்னை இன்னார் என்று காதிற்குள் ரகசியமாக தெரிவித்து, நீ கமலவல்லி அல்லவா என்று கேட்க அவளும் திகைத்து ஆம் என்று கூற, அதன் மேல் கடலில் குதித்தது விஜயரங்கம் அல்லவென்று சொன்னேன். பிறகு வேணு அங்கு வர அவனே கப்பலிலிருந்து குதித்தவன் என்பதை அறிந்து கொண்டு ஒரு கடிதத்தால் அவனை எச்சரித்தேன். பின்பு அவனிடம் கிழவன் வேஷத்துடன் வேலைக்காரனாக இருந்து விஜயரங்கத்தை ராஜாமணியின் வீட்டில் வைத்திருப்பதாக அவனும் சாஸ்திரிகளும் பேசிக்கொண்ட பேச்சுகளில் இருந்து அறிந்தேன். சாஸ்திரிகளிடம் கிழவன் வேஷத்தோடு வேணுவின் பெரிய தகப்பனார் என்று சொல்லிக்கொண்டு பழகியதால் அவர் விஜயரங்கத்தால் தம் சொத்துக்களை எல்லாம் மற்றொருவனுக்கு தொலைக்கும்படி ஆயிற்றென்றும் அதன் மேல் தமக்கு உண்டான பகையால் முன்னரே ரங்கநாயகியிடமிருந்து தெரிந்திருந்த சங்கதிகளை எல்லாம் கொண்டு விஜயரங்கமே பத்மநாபன் என்று கீழ்பர்மாவில் இருக்கும் அண்ணாமலை செட்டிக்கு கடிதம் மூலம் தெரிவித்ததாகவும் அதற்கு ஜெகநாதாசாரி என்பவர் விஜயரங்கத்தின் தம்பியாகிய வேணுவை அனுப்புவதாகவும் அவனுடைய பாக சொத்துக்களை வாங்கி கொடுத்து உதவி செய்யும்படி பதில் கடிதம் தனக்கு எழுதியதாகவும் சொல்லி அக்கடிதத்தையும் எனக்கு காண்பித்தார். சாஸ்திரியின் வீட்டிலிருந்த புகைப்படத்தில் வேணுவும் வேறு நால்வரும் ஒய்யாரமாக இருக்க காணப்பட்டனர். அதில் ஒருவரின் முகம் எனக்கு தெரிந்ததாக தோன்றவே சாஸ்திரியிடம் உள்ள அப்படத்தை எடுத்து வந்து என்னிடம் உள்ள போட்டோகிராஃப் படங்களை கொண்டு சோதித்தேன். அதன் மேல் வேணுவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர் ரங்கூன் ராஜாசாரியின் குமாரனான துரைசாமியே என்று தெரிந்தது. துரைசாமியின் படத்தை 12 வருஷங்களுக்கு முன்பு ராஜாசாரியின் வீட்டில் பார்த்து அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். மற்ற 3 பேர் இன்னார் என்று தெரியவில்லையாயினும் அவர்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடும் என்று வேணுவும் சாஸ்திரிகளும் பேசிக்கொண்டவற்றிலிருந்து ஊகித்து சீனுவை ராமேஸ்வரத்துக்கு வரும்படி செய்து அப்படத்தை அவனுக்கு அனுப்பி அவர்களை தெரிந்து கொள்ளும்படி செய்தேன். வேணுவுடன் கிழவனாக கூடவே வந்து தனுஷ்கோடியில் கரியன் என்பவனுடனும் வேணு பேசியதை கவனித்த பிறகு அவனை தனியாக கண்டு கப்பலில் இருந்து ரகசியமாக அபினி பெட்டியுடன் குதித்ததால் அங்கு தோணியில் ஏறி கரை சேர்க்க முடியுமா என்றும் அப்படி செய்தால் 20 ரூபாய் தருவதாகவும் சொல்லி 10 ரூபாய் தர அதற்கு அவன் சம்மதித்து அதற்கு முன்பு கூட கப்பலில் இருந்து குதித்த ஒருவரை தோணியில் ஏற்றி கரை சேர்த்ததாக தனது சாமர்த்தியத்தை சொல்ல அவ்விதம் குதித்தவன் வேணுவே என்பதை அவனிடமிருந்து அறிந்து நிச்சயம் செய்து கொண்டேன். பிறகு ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் வரதன், விஸ்வநாதன், கோபாலன் இவர்களோடு துரைசாமியையும் கண்டேன். ஆனால் அவன் பெயர் சொக்கலிங்கம் என்று தெரிந்து மறுபடியும் அவன் படத்தை நன்றாக கவனித்துவிட்டு அவனை பார்க்க நிச்சயமாக அவனே துரைசாமி என்று தெரிந்தது. ராஜாசாரியின் சாயலாகவே அவன் இருந்தான். அப்பால் சீனுவை ராஜாமணியின் வீட்டில் கண்டு எல்லா விவரமும் தெரிந்து கொண்டு என்னை ராஜாமணியின் தகப்பனார் என்று ஒரு கதையும் நம்பத்தக்க விதமாக சொல்லி வேணு, வரதன், விஸ்வநாதன், கோபாலன் இவர்கள் இருந்த அறைக்குள் ராஜாமணியின் உதவியால் உள்ளுக்கு மறைந்திருந்து அவர்கள் பேசுவதை கேட்டேன். அந்த பேச்சுக்களில் இருந்து ரங்கூனில் பத்மநாபன் ருக்மணி வேஷம் பூண்டு நாடகத்தில் நடிக்கையில் பாலில் அபின் திராவகம் கலந்தவர் ஜெகநாத ஆசாரியே என்றும் அவரே பத்மநாபனின் மோட்டாரை ஓட்டுபவனுக்கு காப்பியில் மயக்கம் கலந்து கொடுத்தவர் என்றும் பத்மநாபனை கொல்வதற்கே மோட்டாரில் ஏற்றிக்கொண்டு போய் பிறகு வேணு, வரதன், விசு, கோபு இவர்களுக்கு தெரிந்து நடக்கும் கொலை எவ்விதமும் பிறகு வெளிவந்து விடுவோம் என்றும் யோசித்தவராக கொலை எண்ணத்தை விட்டுவிட்டு எதற்காவது பயன்படட்டும் என்று 8 வெறும் கடிதங்களில் பத்மநாபனின் கையெழுத்துக்களை மட்டும் வாங்கி கொண்ட அவ்வளவில் விஷயத்தை முடித்து விட்டதாகவும் தெரிந்தது. அந்த 8 கடிதங்களையும் ஜெகநாத ஆசாரி வேணுவின் வகையாரிடம் இப்பொழுது கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய செலவுகளுக்கு அக்கடிதத்தில் தான் சாகாமல் பிழைத்திருப்பதாகவும் இவ்வளவு பணம் இக்கடிதம் கண்டவுடன் தந்தி மணியாளர் மூலம் இன்னாருக்கு அனுப்பும்படியும் பத்மநாபன் எழுதியது போல எழுதி அந்த கடிதத்தை தபால் மூலம் ராமசாமி ஆசாரிக்கு அனுப்பி பெற்றுக்கொள்ளும்படி சொல்லியிருப்பதாகவும் அவ்விதமே 2 கடிதங்கள் எழுதி அனுப்ப ரங்கூன் ராமசாமி ஆசாரி பத்மநாபனை எழுதியிருப்பான் என்று நம்பி 4000 ரூபாய் வரை தந்தி மணியாளராக அனுப்ப அதையும் பெற்றிருப்பதாகவும் பாக்கி 6 கடிதங்களும் பத்திரமாக இருப்பதாகவும் தெரிந்தது. மற்றொரு நாள் இரவு சம்பாஷணையிலிருந்து ரங்கநாயகியையும் ராமானுஜாசாரியும் தூக்கிச் சென்றுவிட யோசித்து இருப்பதை அறிந்து சீனுவுடன் கொழும்பு சென்று அவ்விருவரையும் வேறு இடத்தில் மறைவாக இருக்கச் செய்து
சீனுவையும் மேல் பார்த்து கொள்ளும்படி செய்துவிட்டு ராமேஸ்வரம் வந்து ராஜாமணியின் உதவியால் வேணு வகையாரின் அறையை உள்ளுக்கு சோதித்து பெரிய கண்ணாடிக்கு பின்புறம் உள்ள சிறிய அறையை திறந்து அந்த அறையில் இருந்த சிறு தூரம் வரை சென்று அங்குள்ள மற்றொரு கதவின் பூட்டை திறந்து உள்நுழையவே மினுக்கு மினுக்கு என்று ஒரு சிறு தீபம் எறிவதையும் திறந்து வைக்கப்பட்டிருந்த பெட்டியொன்றையும் அதன் அருகே விஜயரங்கம் பிரங்கையற்று தரையில் கிடப்பதையும் காலும் கையும் சங்கிலியால் பூட்டப்பட்டிருப்பதையும் கண்டேன். உடனே கையை பார்த்ததில் பிராணனுக்கு ஆபத்தில்லை என்றாலும் முரட்டுத்தனமாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிற மயக்க வஸ்துகளால் பிரங்கை தெளிவதற்கு வார கணக்கில் ஆகக்கூடும் என்று தெரிந்தது. பக்கத்தில் மற்றொரு கைப்பெட்டி இருந்தது. அதில் பத்மநாபனிடமிருந்து முன்பு பெற்ற 8 கடிதங்களில் மிச்சமான 6 கடிதங்களும் காணப்பட்டன. வேறு சில கடிதங்களும் இருந்தன. ராஜாமணியை அழைத்து வந்து அந்த அநியாயங்களை காண்பித்து என்னை கோவிந்தன் என்று தெரிவித்து என் இஷ்டப்படி நடக்காவிட்டால் தண்டனை கிடைப்பது நிச்சயம் என்று தெரிவித்தேன். ராஜாமணி நடுநடுங்கி போய் தான் வீடு கொடுத்தது தவிர இந்த விஷயங்கள் எதுவும் தனக்கு தெரியாதென்று சொல்லி கெஞ்சினாள். அவளை எனக்கு உதவியாக வைத்துக்கொண்டு விஜயரங்கத்தை அந்த அறையிலிருந்தும் வெளியில் கொண்டு வந்து ராஜாமணியின் அறையில் வைத்துவிட்டு பத்மநாபனுடைய 6 கையெழுத்திட்ட கடிதங்கள் இருந்த பெட்டியையும் எடுத்துக்கொண்டு அறைகளை மூடி பூட்டிவிட்டு வெளியில் வந்து வெளியிலும் பூட்டு போட்டுவிட்டேன். அதன் பிறகு வேணு வகையார் வந்து பார்த்து ஏமாற்றமடைந்து 6 கடிதங்களும் காணாமல் போய்விட்டனவே, அதை கொண்டு இன்னும் வேண்டிய தொகைகளை ராமசாமி ஆசாரியிடமிருந்து பெறலாமே, இனி செலவுக்கு என்ன செய்வது, அவனும் தப்பிவிட்டானே என்று கலங்கி வெளியேறினர். விஜயரங்கத்தை ராஜாமணியின் வீட்டிலேயே வைத்து மருந்து கொடுத்து வருகையில் கொழும்பில் ரகசியமாக வசிக்க செய்த ரங்கநாயகியும் ராமானுஜாசாரியும் காணோம் என்று சீனுவின் தந்தி வந்தது. உடனே கொழும்புவிற்கு சென்று சீனுவால் சகலமும் அறிந்து சொக்கலிங்கம் எழுதியது போல ஒரு கடிதத்தை தயார் செய்து அதன் மூலம் வேலை செய்து அவ்விருவரையும் விடுவித்து சாஸ்திரியை வாரண்டில் பிடிக்கச் செய்து வேணு வகையினருக்கும் வாரண்டுகள் பிறப்பிக்கச் செய்தேன். அந்த தருணம் சாஸ்திரியின் வீட்டில் சில கடிதங்களையும் கண்டெடுத்தேன். பின் ரங்கநாயகியையும் ராமானுஜாசாரியையும் ராமேஸ்வரத்துக்கு அழைத்து வந்து சிறிது பிரங்கையோடு இருக்கும் விஜயரங்கத்தின் முன்பு நிற்க வைத்தேன். ரங்கநாயகி விஜயரங்கத்தை பார்த்து கதறினாள். அவனை முத்தமிட்டு கொண்டாள். ராமானுஜாசாரி விஜயரங்கத்தை பார்த்ததும் தன் பூர்வ ஞாபகம் உண்டாகி பிரங்கை வந்தவராக பத்மநாபா என்று அழைத்தார். இவ்விருவரையும் பார்த்த பத்மநாபனுக்கு சிறிது நேரத்திற்கு பிறகு பூரணமான பிரங்கை உண்டாயிற்று. எங்கள் மூவரையும் தழுவிக்கொண்டு களைப்புடன் சற்று தூங்கி எழுந்து பின்வருமாறு சொன்னார். நான் மதுரையில் இருந்து கொண்டு ராமானுஜாசாரிக்கு தந்தி கொடுத்து அவரை தருவித்து பேசிய பொழுது எனது ரங்கூன் பெயரான பத்மநாபன் என்பதை வெளியிட வேண்டாம் என்றும் அவரை வெளியில் அழைத்து போய் ரகசியமாக சொல்லி நான் கொழும்பு வந்த கதையெல்லாம் தெரிவித்தேன். பிறகு அவருடன் கொழும்பு வந்து விஜயா காணாமற் போனதை அறிந்து விஜயாவை தேடிக்கொண்டு வெகு தூரம் வரையில் போய்விட்டேன். அங்கு ஒருவன் எதிர்பட்டு 13 வயதுள்ள ஒரு பெண் ஓரிடத்தில் அழுது கொண்டிருப்பதாக சொல்லிவிட்டு தன் பாட்டில் போவதை பார்த்து அவனிடம் ஓடி எங்கே அந்த பெண் இருக்கிறாள் என்று கேட்க அவன் அலட்சியமாக அடுத்த தெருவை காண்பித்துவிட்டு வழி நடந்தான். மறுபடியும் அவனை கெஞ்சி கூட வந்து காட்டும்படி சொல்ல அவ்விதமே அவன் வேண்டா வெறுப்புடன் வந்து இங்கேதான் நின்றாள் என்று ஒரு இடத்தை காண்பித்தான். நான் அவளை காணோமே என்று திகைக்க அச்சமயம் எதிர் வீட்டிலிருந்து ஒருவன் வந்து என்னவென்று கேட்டுவிட்டு அந்த பெண்ணா, அவளுக்கு சாதம் போட்டோம், உள்ளே சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள், வந்து பாருங்கள் என்று சொல்ல அதை நம்பி அவ்வீட்டிற்குள் சென்றேன். திடீரென்று இருவர் என் மேல் பாய்ந்து வாயில் துணியை அடைத்து மூக்கில் எதையோ காண்பித்து மூச்சை போக செய்துவிட்டனர். பிறகு கண் விழித்து பார்க்கையில் என் கால் கைகள் வெளிங்கிடப்பட்டு ஒரு பெட்டியில் என்னை முடக்கி படுக்க வைத்திருப்பதை அறிந்தேன். தங்கள் இஷ்டப்படி உயில் எழுதி தராவிட்டால் என் குமாரத்தியை கொண்டு விடுவதாக சொல்லி என்னை சுட்டு விடுவதாக பயமுறுத்தவே அவர்கள் பிரியப்படி என் உடைகள் யாவற்றையும் அவிழ்த்து கொண்டு கோவணத்துடன் வைத்து என்னை மறுபடியும் மூர்ச்சையாகும்படி செய்துவிட்டனர் என்றார். கோவிந்தன் தன்னிடமிருந்த வேணுவகையாரின் படத்தை காண்பிக்க அதை பார்த்த பத்மநாபன், இதில் இருக்கும் 4வருமே என்னை அடைத்து வைத்தவர்கள். ஆனால் இப்படத்தில் துரைசாமி எங்கிருந்து முளைத்தான்? அவன் இதில் சேரவும் இல்லை, நான் பார்க்கவும் இல்லை என்று சொன்னார். பிறகு ராமானுஜ ஆசாரியிடமிருந்து ஜானகியின் விலாசம் தெரிந்து நாகப்பட்டினத்திற்கு போய் விசாரிக்க அங்கே ஒரு விவரமும் தெரியவில்லை. அவ்விடம் கிடைத்த விஸ்வகர்ம தூதன் பத்திரிகையின் பிரதிகளை தொடர்ச்சியாக பார்த்ததில் எழுதப்பட்டு வந்த ஜானகி கதை பத்மநாபனின் கதை போல போவதை பார்த்து கடைசி முடிவு தெரிவதற்காக கும்பகோணத்திற்கு வங்காளியைப் போல வந்து ராகவனை கண்டேன்.
ராமானுஜசாரியின் சாயலாக அவன் இருக்கவே பிறகு விசாரித்து அவருடைய குமாரனே என்று தெரிந்து கொண்டு துரைசாமி, ஜெகநாதாசாரி, அண்ணாமலை செட்டி இவர்களையும் பார்த்து கொண்டேன். பிறகு ராகவனிடம் பாக்கி நாவலை பெற்றுக்கொண்டு அவன் நித்திரையில் இருக்கையில் அந்த நாவலுக்கு ஆதாரமாக இருந்த கடிதங்களை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் வந்து சேர்ந்து ஜானகி, ராகவன் இவர்களின் க்ஷேமத்தை தெரிவித்து அக்கடிதங்களை எல்லாம் சோதித்தேன். பிறகு சீனுவை கும்பகோணத்தில் இருக்க சொல்லிவிட்டு கமலவல்லி, பத்மநாபன், ராமானுஜ ஆசாரி இவர்களுடன் ரங்கூன் சென்று ராமசாமி ஆசாரியையும் சீதாலட்சுமியையும் சந்தோஷப்படுத்தினதோடு ஜெகநாதாசாரி, ஸ்ரீனிவாசன் முதலியவர்களை பற்றியும் விசாரித்து கொண்டேன். ராஜாசாரி தன் குமாரன் என்ன ஆனான் என்று கேட்க அவர் பெயரால் லட்சுமண ஆசாரி என்று ஒரு தந்தியை கும்பகோணத்துக்கு அனுப்பி உடனே வரும்படி தெரிவிக்க அதற்கு சீக்கிரம் வருகிறேன் என்றும் என் புதுவிலாசம் எப்படி தெரிந்தது என்றும் விசாரித்து துரைசாமி என்ற பெயருடன் பதில் தந்தி வந்தது. அந்த தந்தியையும் அத்தந்தி அனுப்ப துரைசாமி கும்பகோணம் மகாமகம் தபால் ஆபீஸில் எழுதி தந்த கடிதத்தையும் தபால் ஆபீஸுக்கு எழுதி பெற்றுக்கொண்டேன். பிறகு ராமானுஜாசாரியிடமிருந்து ராகவனுக்கு ஒரு கடிதம் பெற்றுக்கொண்டு கும்பகோணத்திற்கு வந்தேன். லட்சுமண ஆசாரியின் வீட்டு பக்கம் வருகையில் அங்கே கேட்ட கூச்சலை கவனித்து உள்வந்து ஜெகநாத ஆசாரியின் பலாத்கரிப்பை அறிந்து கொண்டு வெளியில் சென்று ராகவனிடம் அவன் தந்தையின் கடிதத்தை காண்பித்தேன். ராகவன் சாவித்திரியை தான் மறைத்து வைத்திருப்பதை சொல்ல அவன் மூலம் சாவித்திரியை பார்த்து விஜயாவின் படத்தை பார்த்திருக்க ஞாபகத்தாலும் ரங்கநாயகியைப் போல இருந்ததாலும் அவளே விஜயாவென்று தீர்மானித்து மறுபடியும் ராகவனுக்கு தெரியாமல் சாவித்திரியிடம் வந்து சகலமும் அவளுக்கு தெரிவித்து சென்னைக்கு அழைத்து போய்விட்டேன். விஜயா அகப்பட்டு விட்டதை தெரிவித்து பத்மநாபன் முதலியவர்களை வரும்படி தந்தி கொடுத்தேன். என் உத்தரவுப்படி சீனு லட்சுமண ஆசாரிக்கு அனாமதே பயமுறுத்தும் கடிதங்களை அனுப்பி அவனை கலங்கும்படி செய்து வந்தான். ராகவனின் மேல் ஏற்பட்ட கேசுக்காக அவன் வக்கீலிடம் என்னிடமிருந்த எல்லா ஆதரவுகளையும் ராகவனிடமிருந்து எடுத்துச் சென்ற கடிதங்களையும் கொடுத்தேன். சாவித்திரியை சென்னையிலிருந்து அழைத்து கொண்டு கும்பகோணம் சேர்ந்து கோர்ட்டில் அவள் மூலமாக எல்லா விவரங்களையும் வெளிவரச் செய்தேன். பிறகு பத்மநாபன் முதலிய எல்லோரும் வந்து சேர்ந்தனர். ராகவனின் நண்பர்கள் வைத்திருந்த விருந்தின் பொழுது ராகவன் ஒரு வைர மோதிரத்தை என்னிடம் காண்பித்து அது தனக்கு கிடைத்த விவரமும் சொன்னான். அதன் மேல் ஜெகநாதாசாரி பத்மநாபனை கொல்வதற்காக வந்து இருட்டில் தவறிப்போய் தன் மகனை கொன்று அவன் கையில் போட்டிருந்த இந்த வைர மோதிரத்தை கழற்றி சென்று தனது பழைய கடித ஆதரவுகளுடன் இதையும் பத்திரப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்றும் தான் கொலை செய்ததை அறிந்து கொண்ட துரைசாமியை பணம் கொடுத்து தன் வசப்படுத்தி கொலையை மறைத்து விட்டிருக்க வேண்டும் என்றும் ஊகித்தேன். இந்த ஊகிப்பை வைத்து அதற்கு முன்னும் பின்னும் உள்ள விஷயங்களையும் கடிதங்களையும் பொருத்தமாக சேர்த்து பார்த்த பொழுது ஜெகநாத ஆசாரியே கொலையாளி என்று நிச்சயமாக ஏற்பட்டது. மேலும் ஜெகநாதாசாரியின் பழைய 3 சொக்காய்களில் இருந்த வண்ணான் குறியையும் கொலை நடந்த இடத்தில் அகப்பட்ட துணியில் இருந்த குறியும் ஒன்றாக இருக்கவே என் சந்தேகத்தை அது நிச்சயப்படுத்திற்று. இது அந்த வைர மோதிரத்திற்காக என்னை சுட்டுவிட பார்த்த ஜெகநாத ஆசாரியின் காரியத்தில் இன்னும் பலமாக உறுதிப்படுத்தப்பட்டு கடைசியில் ஜெகநாத ஆசாரியின் வாயிலிருந்தே இவ்விஷயம் வெளிவந்ததும் தெளிவாக தெரிந்துவிட்டது என்று கோவிந்தன் விவரித்து சொல்லி முடித்தார். இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்து கேட்டால் அதையும் நிவர்த்தி செய்ய ஆட்சேபமில்லை என்று கோவிந்தன் சொன்னார். தாங்கள் வந்தால் பத்மநாபனை கப்பலில் பார்க்கலாம் என்று கடிதம் எழுதியது யார்? அது எதற்காக என்று பத்மநாபன் கேட்டார். துப்பறியும் கோவிந்தனை பார்த்ததும் பத்மநாபன் அவர் வந்து விட்டார் என பயந்து கடலில் குதித்ததாக சொல்லலாம் என்றும் கடலில் குதித்த பத்மநாபனின் உடுப்பை நான் கட்டாயம் சோதித்து உயிலை பகிரங்கப்படுத்துவேன் என்றும் எண்ணி வேணு அவ்விதம் எழுதியதாக தெரிந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரிந்த உடையுடன் நான் வராததால் நான் வரவில்லை என்றே நிச்சயித்து அந்த புரளி நாடகம் நடத்தவில்லை போலும் என்று கோவிந்தன் சொல்லி அந்த சந்தேகத்தையும் தீர்த்துவிட்டார். எல்லோரும் கோவிந்தனுடைய ஊகிக்கும் திறமையைக் கண்டு வெகுவாக ஆச்சரியம் கொண்டார்கள். நம் நாட்டு போலீஸ் வீரர்கள் கோவிந்தனைப் போல துப்பறிவதில் சாமர்த்தியசாலிகளாகி ஜனங்களுக்கு எல்லா விதத்திலும் உபகார புருஷர்களாகவும் விளங்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்திக்கிறேன். தஞ்சாவூர் செஷன் கோர்ட்டின் முன்பு விசாரணை ஆரம்பமாயிற்று. சுப்பிரமணிய சாஸ்திரி, அவரது ஆசை நாயகி வேணு, வரதன், விஸ்வநாதன், கோபாலன், லட்சுமணாசாரி ஆகிய எல்லோரும் கைதிகளாக நிறுத்தப்பட்டிருந்தனர். கோவிந்தன் கோர்ட்டாரின் முன்னிலையில் ஆஜர்படுத்திய ஆதரவுகளும் நிரூபித்த சாட்சியங்களும் எவராலும் அசைக்க முடியாததனவாக இருந்தன. அண்ணாமலை செட்டியின் கடிதங்கள் என்று அறியாமல் பத்மநாபன் தன் கடிதங்களுடன் சேர்த்து கட்டி கொண்ட கடிதங்களும் கோர்ட்டில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தன.
அக்கடிதங்களில் பத்மநாபனை வேலையிலிருந்து விலக்கிவிடும்படியும் அவனை மூடத்தனமாக முன்பு தான் தத்து எடுத்துக்கொண்டு இப்பொழுது சங்கடப்படுவதாகவும் ஜெகநாதாசாரி அண்ணாமலை செட்டிக்கு எழுதியிருந்தார். அவருடைய வற்புறுத்தலின் மீது பத்மநாபனை விலக்கிவிட்டதாகவும் துரைசாமி 2000 ரூபாய்க்கு தனக்கு எழுதிய கடிதத்தையும் சுப்பிரமணிய சாஸ்திரி பத்மநாபனே விஜயரங்கம் என்ற பெயருடன் திரிவதாக தமக்கு எழுதிய கடிதத்தையும் பத்மநாபன் ஜெகநாதாசாரிக்கு வேண்டியவன் என அறிந்திருந்ததால் அவரிடம் அனுப்பிவிட்டதாகவும் மற்றபடி ஜெகநாதாசாரி கொலை செய்த விஷயம் எதுவும் தமக்கு தெரியாதென்றும் அண்ணாமலை செட்டியார் கோர்ட்டாரின் கேள்விகளுக்கு பதிலாக சொன்னார். சுப்பிரமணிய சாஸ்திரியும் அவரது ஆசை நாயகியும் விஜயாவை கஞ்சா கலந்த பட்சணங்களால் மயக்கமடியும்படி செய்து கும்பகோணம் சேர்த்தது உண்டென்று ஒப்புக்கொண்டனர். விஜயரங்கத்தின் குடும்பத்தை அலங்கோலப்படுத்தவே அவ்விதம் செய்ததாக ஏற்பட்டது. ஓடக்கார கரியனின் சாட்சியத்தில் அவனை அவ்வேளைக்கு திட்டம் செய்தது வேணுவே என்று தெரிந்தது. ராஜாமணியின் சாட்சியத்தில் தன் வீட்டில் துஷ்டர்கள் கூடி நடத்திய அக்கிரமங்கள் எதுவும் தனக்கு தெரியாதென்றும் பிறகு கோவிந்தனால் அந்த விவரங்கள் அறிந்து துஷ்டர்களை வெளியில் அனுப்பிவிட்டு விஜயரங்கத்தை காப்பாற்றுவதற்கு வேண்டிய ஒத்தாசைகள் செய்ததாகவும் சொன்னாள். பிறகு வேணுவை பற்றி விசாரணையில் தான் ஜெகநாத ஆசாரியினுடைய ரங்கூன் கடையின் பிரதம குமஸ்தா என்றும் சுப்பிரமணிய சாஸ்திரி பத்மநாபன் கொழும்பில் இருப்பதாக செட்டிக்கு கடிதம் எழுதிய சமயத்தில் ஜெகநாத ஆசாரியும் ரூம் நகரத்துக்கு வந்திருந்தபடியால் அக்கடிதத்தை அவர் பார்த்து அப்படியே பிரமித்து கலங்கி போனதாகவும், பத்மநாபன் இன்னுமா உயிருடன் இருக்கிறான், அவன் இறந்து தொலைந்து நெடுங்காலம் ஆகிவிட்டதென்றும் பெரிய கவலை ஒழிந்து விட்டதென்றும் சீக்கிரம் என் மகன் ஸ்ரீனிவாசன் அவன் எழுதிய கார்டின்படி யாத்திரையிலிருந்து திரும்பி என்னிடம் வந்து சேர்ந்து விடுவான் என்றும் எவ்வளவோ ஆசையோடும் குதூகலமாகவும் இருக்க இந்த பாவி பத்மநாபன் இன்னும் சாகாமல் இப்பொழுது திடீரென்று முடித்து கொண்டானே என்றும் சொல்லி ஆத்திரப்பட்டதாக சொன்னான். அப்பால் தன்னை அழைத்து பத்மநாபனை எவ்விதமாவது பிடித்து அடைத்து அவன் சொத்துக்களை எல்லாம் பறித்து கொண்டு அவன் மனம் முறிந்து போகும்படி அவனுடைய ஒரே பெண்ணையும் அவனிடமிருந்து அபகரித்து கொண்டு கடைசியில் பத்மநாபனையும் கொன்று ஒழித்து விட்டால் 5000 ரூபாய் கொடுப்பதாகவும் சொல்லி மாரிமுத்து என்ற தனது பெயரை வேணு ஆசாரி என்று மாற்றி வைத்து தனக்கு துணையாக பெயர் மாறியிருக்கிற கடையின் வேலைக்காரர்களான வரதன், விஸ்வநாதன், கோபாலன் இவர்களையும் சேர்த்து கொழும்புக்கு அனுப்பி லட்சுமண ஆசாரிக்கும் இது விஷயமாக கும்பகோணத்திற்கு கடிதம் எழுதி வேண்டிய உதவி செய்யும்படி ஜெகநாதாசாரி தெரிவித்ததாகவும், லட்சுமண ஆசாரி விஜயாவை மட்டும் தம்மிடம் அழைத்து போய் வைத்துக்கொண்டு அப்பால் எங்களுடைய மற்ற காரியங்களில் பெரும்பாலும் சம்பந்தப்படாமல் வஞ்சகமாயும் தந்திரமாயும் எதிலுமே விலகி ஒதுங்கி கொண்டிருந்ததாகவும் சொன்னான். வேணு, வரதன், விஸ்வநாதன், கோபாலன் இவர்கள் பத்மநாபன் தங்கள் கையில் சிக்கிக்கொண்ட பிறகு அவனுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று யோசித்து அவன் கடலில் வீழ்ந்து விட்டது போல காண்பித்து உயிலை உண்மை என்று நம்ப வைத்ததாயும் வெளியாயிற்று. வேணு விஜயரங்கத்தின் தம்பி அல்லவென்று வெளியான பொழுது சாஸ்திரி தம் பல்லை கடித்து கொண்டார். லட்சுமண ஆசாரியின் விசாரணையில் தாம் விவாகம் செய்து கொள்ளிருந்த கமலவல்லியை பத்மநாபன் நேசித்து வந்ததால் தம் தகப்பனாரின் மூலம் அறிந்திருந்த பத்மநாபனின் வரலாற்றிலிருந்து அவனுக்கு ஆகாத அண்ணாமலை செட்டியின் விலாசம் தெரிந்து அவருக்கு கடிதம் எழுதியதாகவும், அதற்கு ஜெகநாதாசாரி 2000 ரூபாய் தமக்கு அனுப்பி கமலவல்லியை கிறிஸ்து மதத்தில் சேர்க்கும்படி தெரிவித்ததாகவும், அது முதல் ஜெகநாதாசாரியின் சொற்படி நடக்கும்படி ஆகிவிட்டதென்றும், அவர் கொலை செய்ததை வெளியிட்டால் தம்மை கொன்று விடுவார்கள் என பயந்து தெரியப்படுத்தவில்லை என்றும், தாம் விஜயாவை தமது சொந்த பெண் போலவே வெகு ஆசையாக வைத்திருந்ததாகவும், விஜயரங்கத்தை கஷ்டப்படுத்தியவற்றில் தாம் ஒன்றிலும் சம்பந்தப்படாமலே விலகியிருந்ததாகவும் தம்மை மன்னிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துக் கொண்டார். கோர்ட்டார் எல்லாவற்றையும் விசாரித்துவிட்டு அண்ணாமலை செட்டியை விடுதலை செய்து சுப்பிரமணிய சாஸ்திரி அவரது ஆசை நாயகி வேணுவின் வகையினர் இவர்களுக்கு தலைக்கு 5 வருட கடுங்காவல் தண்டனையும் துரைசாமிக்கு ஒரு வருடம் வெறும் காவலுமாக தீர்ப்பு செய்யவே குற்றவாளிகள் அனைவரும் சிறைசாலைக்கு கொண்டு போகப்பட்டனர். துரைசாமி ராமசாமி ஆசாரியை கண்டு பிரலாபிக்க அவர் தாம் எப்பொழுதும் அவனை காப்பாற்ற தயாராக இருப்பதாக தேர்தல் சொல்லி அனுப்பினார். துஷ்டர்களின் செய்தி இவ்வாறாக முடிய இனி நல்லோர்களின் செய்தியை பற்றி சொல்லுவோம். ராகவனுக்கும் விஜயாவுக்கும் விவாக பேச்சுகள் ஆரம்பமாயின. விஜயரங்கம் சம்மதிக்காமல் போகிறானா என்ன? அவன் வெகு நாளைக்கு முன்னதாகவே இந்த விவாக விஷயத்தை முடிவு செய்து வைத்து விட்டான். ஆனால்
கடவுள் அதற்கென்று குறித்திருந்த முகூர்த்தம் நெருங்குவதற்கு இவ்வளவு நாள் பிடித்தது போலும். விஜயாவுக்கும் ராகவனுக்கும் விவாகம் மங்களகரமாக நிறைவேறியது. அவர்களின் நெடுநாளைய ஆவலும் பூர்த்தி பெற்றது. ஜானகி, விஜயரங்கம் இவர்களுடைய நீண்ட கால விருப்பமும் ஈடேறிற்று. விவாகத்துக்கு ரங்கூனிலிருந்து ராஜாசாரியும் பாக்கியமும் சாமுவேலும் மேரியும் கோவிந்தனும் இன்னும் பலரும் வந்திருந்தனர். விவாக சபையில் ராமசாமி ஆசாரி விஜயரங்கத்தை தழுவிக்கொண்டு பின்வருமாறு சொன்னார். அன்பார்ந்த விஜயரங்கமே, உனக்கு புதிய விஷயம் ஒன்று தெரிவிக்கிறேன். அதை ராஜாசாரி மறைத்து வைத்திருந்து பிறகு அவர் கொலைக்கேசிலிருந்து விடுதலையானதும் என்னிடம் தெரிவித்தார். அதற்கு ஆதாரமான என் தந்தையின் டைரி, பழைய கடிதங்கள் முதலியவற்றையும் கொடுத்து ருஜுப்படுத்தினார். அந்த விவரமாவது, உன் பாட்டியான கௌசலைக்கு ஒரு தமையன் உண்டு. அவர் பெயர் ரத்தின ஆசாரி. அவர் சிறு வயதிலேயே மாற்றாந்தாயின் துன்பம் பொறுக்காமல் ரங்கூனுக்கு வந்து தமது முயற்சியால் கல்வி கற்று பெரிய உத்தியோக பதவியில் விளங்கினார். அவர்தான் என்னுடைய தந்தை. அவருடைய தங்கையே உனது பாட்டியாகிய கௌசலை. கால வினையால் வெகு தூரத்தில் பிரிந்து போய்விட்ட குடும்பங்கள் இரண்டையும் கடவுள் ஒன்றுபடுத்தி விட்டார். நீ தூரமான அந்நிய சம்பந்தம் அல்லவென்று வெளியாகிவிட்டது. ஆதியில் உன்னை முதலாக கண்டபொழுது உண்டான அளவு கடந்த பிரியத்தின் உண்மை பொருளை இப்பொழுதுதான் உணர்கிறேன். இப்படி சொல்லி ரத்தனசாரியின் டயரி, கடிதங்கள் முதலியவற்றை எல்லோருக்கும் காண்பித்தார். விஜயரங்கமும் மற்றவர்களும் இவைகளை அறிந்து அளவற்ற சந்தோஷமடைந்தனர். விஜயாவும் ராகவனும் மனமொத்த தம்பதிகளாக விளங்குகிறார்கள். அவர்களின் இல்லறம் நல்லறமாக பிரகாசிக்கின்றது. நன்மைக்கு நன்மை சித்திக்கும், தீமைக்கு தீமையே விளையும். எவ்விடத்திலும் எக்காலத்திலும் சத்தியமே நித்தியம், தர்மமே ஜெயம். விஜயராகவர்கள் நன்று வாழ்க. யாவும் அவன் அருள் நிறைந்தது.